நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வைத்துக் கொள்ளுங்கள். ஏன்னா யூஸ்ஃபுல்லான கண்டென்ட்டு தான் உங்களுக்கு வரும். நண்பர்களே, இன்றைக்கான பதிவு என்னன்னா, யூஜிடிஆர்பி தேர்தல் தேதி காரணமாக தள்ளி போக வாய்ப்பு இருக்கா, படிக்கலாமா வேண்டாமா, அதே மாதிரி பார்த்திங்கன்னா எவ்வளோ நாள் தள்ளி போகும், இதெல்லாம் தான் இந்த பதிவில் பார்க்க போகிறோம். ஆல்ரெடி நிறைய யூடியூப் சேனலில் சோஷியல் மீடியாவில் இதை பற்றி பதிவுகள் போய் கொண்டு தான் இருக்கிறது. பட் இருந்தாலும் தெளிவாக நான் உங்களுக்கு ஒன்று சொல்லிக்கொள்வது என்னன்னா, தேர்தல் தேதி அறிவிச்சிட்டாங்க, அதில் எந்தவித மாற்றமும் இல்லை. ஆனால் நம்ம ஆல்ரெடி அவங்க விட்ட ஷெடியூலில் இது இருக்குது. யூஜிடிஆர்பி எக்ஸாம் நோட்டிஃபிகேஷன் மார்ச் மாதம் அப்படின்ற மாதிரி இருக்குது. ஆல்ரெடி இது அறிவிச்சதுனால இது மேபி மார்ச் மாதம் வர்றது கூட வாய்ப்புகள் இருக்குது. எதுவுமே பார்த்தோன்னா ஒரு புதியதாக தான் அறிவிக்கக்கூடாது. ஆனால் இது ஆல்ரெடி அறிவிச்சிட்டாங்க. அதால் இது வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது நண்பர்களே. அப்படியே தள்ளி போக வாய்ப்பு இருந்தால் கூட பார்த்திங்கன்னா, நம்ம நேற்று 6 மந்த்து சொன்னால் அவ்வளோ நாட்கள்லாம் போகாது. சரிங்களா? 6 மந்த்லாம் போகாது. முன்ன பின்ன ஒரு 2 மாதங்கள் தள்ளி போகலாம். அவ்வளோதான் நண்பர்களே. எனவே நீங்கள் படிக்கிறது கண்டிப்பாக தெளிவாக படிங்க. அதே மாதிரி பார்த்தோன்னா நமக்கு டைமும் கிடைக்குது. சரிங்களா? டைமு நமக்கு கிடைக்குது. ஏன்னா பார்த்திங்கன்னா, இப்போ மார்ச் மாதம் விட்டால் அடுத்த மாதம்தான் நம்ம அந்த 10 யூனிட் கவர் பண்ண முடியுமா அவங்க மேஜர் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது முடியாது. அதால் ஒரு 2 மாதங்கள் தள்ளி போகுதுன்னா அது நம்ம அட்வான்ஸாக தான் எடுத்துக்கணும், ஹாப்பியாக தான் எடுத்துக்கணும் அப்படின்ற மாதிரி இந்த பதிவு மூலியமாக உங்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறேன் நண்பர்களே. எனவே நம்ம அவங்க தள்ளி போகுதோ இல்லையோ நம்ம கடமை படிக்கிறது அப்படின்ற ஒரு மனநிலையில் வைத்து கொள்ளுங்கள். அதே மாதிரி பார்த்திங்கன்னா, கண்டிப்பாக இந்த முறை காம்படிஷன் ஹெவியாக இருக்கும், அதில் எந்தவித மாற்றமும் இல்லை. அதால் பார்த்திங்கன்னா, நீங்கள் அந்த காம்படிஷனுக்கு தகுந்த மாதிரி இப்போலேருந்து படிக்க ஆரம்பிச்சிங்கன்னா டாப் மார்க்கு நம்ம ஸ்கோர் பண்ண முடியும். சரிங்களா? ஸோ அதால் வேலை வாய்ப்பு நமக்கு நாம் எந்த இடத்துல நினைக்கிறோமோ, நம்ம மாவட்டமாக இல்லை நம்ம பகுதிக்கு அருகிலாக இது மாதிரி கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதால் தான் நம்ம என்ன சொல்கிறேன்னா, ஒரு மெரிட்டில் போகிற மாதிரி நீங்கள் இப்போலேருந்து படிங்க, மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணுங்கள், கண்டிப்பாக மெரிட் லிஸ்ட்டில் வந்துடலாம். சரிங்களா? அது மெரிட் லிஸ்ட்டுன்னா நம்ம வீட்டுக்கு அருகாமையாக இருக்கிற ஸ்கூலுக்கு கூட போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. எனவே இதெல்லாம் மனதில் வைத்து கொண்டு படிங்க நண்பர்களே. மேலும் அடுத்த ஒரு பதிவில் பார்க்கலாம். இந்த பதிவை எல்லாருக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க. நன்றி, வணக்கம்.